அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் பொறையுடைமை என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல். கோதை அருவி குளிர்வரை நல்நாட பேதையோடு யாதும் உரையற்க பேதை உரைப்பின் சிதைந்து உரைக்கும் ஒல்லும் வகையால் வழுக்கி கழிதலே நன்று. நாலடியார் மிக அழகாக பாடியிருக்கிறார். மாலை போல் விழுகின்ற அருவிகளால் குளிர்ச்சி பெற்றுள்ள மலைகளை கொண்ட நல்ல நாட்டுக்கு தலைவனே, அரசனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். என்னவா நாலடியார்? அறிவில்லாதவனோடு எதையும் பேசாது இருப்பாயாக. அறிவில்லாதவன் ஒருத்தன் எதிர்க்க வந்துட்டான்னா அவங்க கூட எதையும் பேசாத, நல்லதும் பேசாத கெட்டதும் பேசாத. அறிவில்லாதவனோடு எதையும் பேசாது இருப்பாயாக. பேசினால் அவன் முறை தவறி பேசுவான், தாறுமாறாக பேசுவான், கண்ணா பின்னான்னு பேசுவான். உன்னால் தாங்க முடியாது. அதனால் அறிவில்லாதவனோடு எதையும் பேசாது இருப்பாயாக. பேசினால் அவன் முறை தவறி பேசுவான். அதனால் இயன்றவரை அவனிடமிருந்து நழுவி சென்று விடுதலே நல்லது. எதிர்க்க வர்றான்னா ஒரு முட்டாள், நீ போயிடுறது நல்லது, தூரம் போயிடுறது நல்லது, நழுவி போய்விடுவது நல்லது. இல்லாட்டா நீ பேசுன்னா அவன் தாறுமாறாக பேசுவான். ஆக முட்டாள்களுடன் பேசாமல் இருப்பது நல்லது, பேசாமல் இருப்பது நல்லது. நான் ஒரு நாள் என்னுடைய பொறி ஈருருளி என்னது இது தமிழில் ஸ்கூட்டர், பொறி ஈருருளியில் போயிட்டுருந்தேன். இடது பக்கம் ஓரமாக போயிட்டுருந்தேன். ஒரு 20-25 வயசு இருக்கும் ஒரு இளைஞன் தம்பி. அவன் வந்தான். அவன் எதிர்க்க வர்றான். அவன் இடது பக்கம் ஓரமாக அப்படி போகணும். அப்படி போகாமல் என் வண்டியில் மோதுற மாதிரி நேராக இப்படி வந்தான். அப்படி போக வேண்டியவன். நான் கேட்டேன், என்னப்பா இப்படி மோதுற மாதிரி வர்ற? நீ போக வேண்டியது அந்த பக்கம் தானே, இடது பக்கம் ஓரமாக போகணுமே, எனக்கு நேராக இப்படி முறை தவறி வர்றியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், யோ பெருசு, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எனக்கு தெரியும், எங்கே வண்டி ஓட்டணும் ஓட்டக்கூடாது எனக்கு தெரியும். இது உங்கள் ஒப்பம் சம்பாரிச்ச இடமா? வாய் மூடிக்கின்னு போவியா? நன்றி, வணக்கம்.